இப்போ பிரச்சாரத்துக்கு சினிமா பிரமுகர்கள் யாரையாவது உங்களுக்கு சப்போர்ட்டை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு? இல்லை இல்லைம்மா, இது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் எங்களுக்கு அப்படிலாம் எங்கள் இயக்கத்தை கட்டமைக்கலை. அப்படி ஒருத்தர் வந்து பேசணும், பிரச்சாரம் பண்ணி தான் மக்கள் கேட்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் தெளிவாக இருக்காங்க. என்ன சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காங்க. 70 வருஷமாக ஆள்றாங்க, 150 வருஷமாக ஆள்றாங்க. அதே ஆண்டவங்க, அதே மோண்டவங்க, அதே பேண்டவங்க மறுபடியும் வந்து நிற்கிறாங்க. பாலாறும் தேனாரும் உள்ள தண்ணியை காணாம பாலாறில் டேம் கட்டிட்டான். ஆந்திராவில் திராவிடம் பேசுகிறாங்கல்ல, அப்போ திராவிட புடலங்காய் எடுத்து அவனை அடிக்க வேண்டியதானே? ஏன் கட்ட விட்றீங்க? ஆறு தண்ணி நிப்பாட்டலாமா? டேம் கட்ட விடலாமா? அது கடைசி பகுதி போகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் சொந்தம் இல்லையா? ஏன் கட்ட விட்றீங்க? அதில் எங்கே போச்சு உங்கள் திராவிடம்? ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அது என்னத்தை சொல்கிறது? தண்ணி ரொம்ப அவசியமானது, இயற்கையானது. அதை கொண்டு வர்றது இத்தனை வருஷமாக பண்ணாமே இருக்கீங்களே. சும்மா ஓட்டுக்கு 500, 1000, 2000 கொடுத்துட்டு ஜெயிச்சிடுறீங்க. நீங்கள் பணவரை நிறைய அந்த மாதிரி அறையாக அடிக்கடிக்கு பணங்களை அடுக்கி வச்சுக்கிறீங்க. ஓட்டு வந்தப்போ பிச்சை போட்டுட்டு ஜெயிச்சு உட்காந்துக்கிட்டு அதே பிச்சைக்காரில் தான் வச்சுருக்கீங்க. வேலை வாய்ப்பே இல்லையே, வேலைகளே இல்லையே. உங்களுக்கு என்ன ப்ரெஸ் இருக்குது, உங்களுக்கு வேலை இருக்குது, கொண்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. மாதம் டன்னு மணி அடித்தா சோறுன்னு சம்பளம் வந்துடுது. வேலை வாய்ப்புகள் எங்கேயுமே இல்லையே. தமிழனெல்லாம் குடின்னு குடிக்க வச்சு கஞ்சா 4வது 5ஆம் வகுப்பு படிக்கிறவன்லாம் கஞ்சா அடிக்கிறானே. ஒரே ஆர்டர் போடுங்க, ஒரே ஆர்டர். அடுத்த நாள் எவனாவது விற்பானா? தூக்கி 2 பேரை கழுத்தை வெட்டுங்க. வேறு என்ன உங்களுக்கு வேணும்? சார், இப்போ நீங்கள் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் உங்களோட வாக்குறுதிகள்னு என்ன பிரதானமாக இருக்கும் வேலை பிரச்சாரம்? அதெல்லாம் வெட்டொன்று துண்டு 2 தான். இங்கே என்ன மக்களுக்கு தேவையோ அந்த மாதிரி இந்த காட்டன் சூதாட்டமாக டோட்டலாக ஒழிச்சிருவோம். தண்ணி கொண்டு வரணும், இன்னும் இயற்கை இதெல்லாம் மேம்படுத்தணும். இன்னும் இந்த நம்ம இந்த கோட்டை இருக்குது, ஆற்காடு நவாப் கட்டினதா, திப்பு சுல்தான் கட்டினதா? கட்டின கோட்டைகளில் ஒரு பக்கம் நம்ம என்ன ஜலகண்டேஸ்வரர் கோயில், இந்த பக்தர்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி சர்ச்சும் இருக்குது. இதை மட்டும் மானியமெண்ட்டாக வச்சுருக்காங்க. என்னென்னு தெரியல. அது ஒரு பள்ளிவாசல் அங்கேருந்து இருந்து விட்டால் ஏதோ 10 பேர் தொழுதுட்டு எல்லாம் தொழுதுட்டு போயிட்டுருப்பான். சின்ன பள்ளி, ஞாபகார்த்தமாக இருக்கும். தாத்தா பாட்டன் ஞாபகார்த்தமாக அதை தடுத்து வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல, இனிமேல் தான் தெரியணும். சந்தோஷமாக இருக்குது இந்த வேலூருக்கு வந்தது. நம்ம பாரம்பரியமான இந்த கோட்டையில்